ஆனா எத்தனை திட்டங்கள் வந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஜாதி வெறி என்பது எந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்கிறது என்பதை நம்ம கண்கூடா பார்க்கணும். அப்ப அவங்க அந்த சேக்கிப்பட்டி கிராமத்துல மருந்து மாத்திரைகள் கொடுப்பதற்காக பிற்படுத்தப்பட்ட பகுதிகள், தாழ்த்தப்பட்ட பகுதி, எல்லா பகுதியிலும் தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த பெண் எதிர்த்து கேட்கிறாங்க, நான் ஒரு அரசாங்க ஊழியர், நீங்க நான் கவர்மெண்டுடைய திட்டத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்னை நீங்க எப்படி சொல்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து கேட்கும் பொழுது, செந்தில் என்பவர் அவருடைய பெயிண்டர் வேலை செய்கிறார். அவர் இதை தட்டி கேட்கிறார், எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு வரும்போது அவரையும் சகட்டு மணிக்கு கடுமையா தாக்கி அம்பேத்கருடைய காலத்திலேயே அவர் சொன்ன பகுதி மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்துல தான் மிக அதிகமான ஜாதி ஒடுக்குமுறைகள். அவன் நர்சிங் முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி அவங்க தேர்வாகி வந்திருக்காங்க. ஒரு தற்காலிக பணியாளர் தான். ஆனா அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள போய் உட்கார்றதை அவங்களால ஏற்றுக்கிற முடியாது. ஒரு அணிதிரட்டக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற வட மாவட்டங்களில் கூட இன்றைக்கு இது போன்ற ஒரு வன்கொடுமைகள், இது போன்ற ஜாதி அடிப்படையில எங்க பகுதிக்குள்ள வரக்கூடாது, நீங்க வேலை பார்க்கறதா சொல்லக்கூடிய தன்மைகள் இல்லை. இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைகள் மதுரை ஜாதிய கொடுமைகளுடைய தலைநகரமாக மதுரை தான் இருக்கு. அதனால மதுரை மாவட்டத்தில் இன்னும் பல தீண்டாமை இன்றைக்கும் சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா குளத்திலே இறங்க முடியாது. மதுரை மாவட்டம் பாப்பாவட்டி கீரிப்பட்டியில தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதி ரிசர்வ் ஒதுக்கினாங்க என்பதற்காகவே அந்த தொகுதியில 10 ஆண்டுகளாக தேர்தலே நடத்த முடியாத நிலைமை. இப்ப என்னன்னா இந்த ஜாதியவாதிகளுக்கு ஒரு பெரிய பலமாக, பக்கபலமாக இந்துத்துவ சிந்தனையுடைய கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் செருப்பு அணிந்து அந்த ஊருக்குள்ள அவங்களால போக முடியாது. செருப்பு அணிந்து போகக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு ஒருங்கிணைப்புல எல்லா இயக்கங்களுமே நாங்க சேர்ந்து பண்ணோம். அப்போ இன்றைக்கும் செருப்பு போட்டு நடக்க முடியாத கிராமங்கள் நிறைய இருக்கிறது. குற்றம் செய்தவர்கள் குற்ற உணர்வோடு அதை பார்க்கின்ற அளவிற்கு அந்த செய்தியை விளம்பரப்படுத்த வேண்டும், ஊடகங்களை கொண்டு வரணும், அவர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை பார்த்து மற்றவங்க குற்றங்கள் செய்வதற்கு பயப்படும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது ஆதித்தமிழர் கட்சியின் மாநில தலைவர் தோழர் ஜக்கையன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல, அது குறிப்பா மதுரையில நடந்திருக்கு. நாம இந்த இப்ப இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் சாதி ஒழிப்பு கொள்கையா வச்சுட்டு செயல்படுற அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல மக்களை தேடி மருத்துவம் திட்டம், அந்த திட்டத்துல பணிபுரிகிற அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் மீது நீ கொடுத்து மாத்திரை நான் வாங்கணுமா என்று சொல்லி அந்த பொண்ணை மானபங்கம் படுத்தி அவங்க கணவரை வெட்டியிருக்காங்க மதுரையிலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பத்தின விளக்கமா உங்களுடைய பார்வையில இருந்து, நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, உங்க பார்வையில இருந்து என்னன்னு சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் இருக்கின்ற சேக்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த நிலையத்துல இப்போ தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் என்கிற அந்த ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தின் கீழ கிராமங்களுக்கே நேரடியாக சென்று அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்து வருகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. உண்மையாவே இப்படிப்பட்ட ஒரு திட்டம் வருவது நம்ம வரவேற்கிறோம். ரொம்ப தேவையான ஒரு அவசியமான ஒரு விஷயம் கூட. ஆனா எத்தனை திட்டங்கள் வந்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஜாதி வெறி என்பது எந்த அளவுக்கு மிக கடுமையாக இருக்கிறது என்பதை நம்ம கண்கூடா பார்க்கணும். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக மதிய உணவு திட்டத்தை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படி பல திட்டங்கள் வந்தால் கூட இந்த முன்னாடியே இந்த திட்டத்துக்கு ஊன்றுகோலா இருந்தது நீதி கட்சி ஆட்சின்னு சொல்ல மரியாதைக்குரிய என்.சி. குருசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர், சென்னையை சேர்ந்த ஒரு தலித் சமூகத்தை, அருந்ததி சமூகத்தை சேர்ந்த தலைவர். அவர் வைத்த கோரிக்கை தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சென்னை மட்டுமே மையப்படுத்தி வந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்துல ஒரு கொண்டு வந்த இதா கூட எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது கூட உங்களுக்கு தெரியும், மேற்கு மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி,
அந்த சமையல் வேலைக்கு கூட தலித் பெண்கள் வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை வந்துவிட்டால் நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் என்று ஆமா. புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து பல கிராமங்கள்ல வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து பல அரசு திட்டங்கள்ல இது மாதிரியான ஜாதிய தீண்டாமைகள் ரொம்ப அதிகமாவே இருக்குது. இது மாதிரிதான் இப்ப இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கிற இந்த திட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த பிரேமா என்கிற தனலட்சுமி என்கிற பேருடைய பிரேமா அவர்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த சேக்கிப்பட்டி கிராமத்துல மருந்து மாத்திரைகள் கொடுப்பதற்காக பிற்படுத்தப்பட்ட பகுதிகள், தாழ்த்தப்பட்ட பகுதி எல்லா பகுதியிலும் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க வந்த நல்லு என்பவருடைய மகன் அழகன் என்கிற குமார் அவர் வந்து நீ வந்து ஒரு பறச்சி நீ எல்லாம் வந்து எங்க தெருவுல வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நாங்க சாப்பிடுறதா நீ கொடுத்து நான் வந்து உயிர் வாழணுமா அப்படிப்பட்ட மருந்து எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வைத்து இருந்த அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் காலால் எட்டி உதைச்சி சிதற அடிச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப அந்த இது மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்ல அந்த பெண் வந்து எதிர்த்து கேட்கிறாங்க ஏங்க நான் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் நீங்க வந்து நான் கவர்மெண்டுடைய திட்டத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் நீங்க என்னைய எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து கேட்கும் பொழுது உனக்கெல்லாம் அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து சேலையை பிடித்து இழுத்து அந்த பெண்ணை வந்து மானவங்கப்படுத்த முயற்சி பண்ணி அதை அந்த பெண்ணுடைய பக்கத்துல கிடந்த ஒரு விறகு கட்டை எடுத்து அந்த பெண் மீது தலையிலும் தோல் புஜத்திலையும் அடித்து அவர்களை கொடும் காயப்படுத்தி இதை வந்து அங்க அந்த அந்த பெண்ணோடு வந்து அவருடைய கணவர் செந்தில் என்பவர் அவருடைய பெயிண்டர் வேலை செய்கிறார் அவர் வந்து இதை வந்து தட்டி கேட்கிறார் எப்படி நீ வந்து கேட்கலாம் அப்படின்னு வரும்போது அவரையும் வந்து சகட்டு மணிக்கு கடுமையா தாக்கி இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில இன்றைக்கு வந்து அவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அதாவது இது எந்த அளவுக்கு ஒரு ஜாதிய கொடுமை கொடூரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து கிராமங்கள்ல தான் வந்து பார்க்க முடியும். அதனாலதான் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கிராமத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் என்கிற திட்டத்தை கொண்டு வரும்போது கூட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கிராமத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம்னா அது ஜாதியை வளர்க்கின்ற பொருளாதாரமா தான் இருக்குமே தவிர அது சமத்துவத்தை வளர்க்கின்ற பொருளாதாரமா இருக்காது என்கிற அடிப்படையில் நவீன பொருளாதார திட்டத்தை வந்து அம்பேத்கர் வந்து முன்மொழிந்தாரு. ஜவஹர்லால் நேரு கூட அதை வந்து ஏற்றுக்கொண்டார். ஆக அப்படி வந்து கிராமங்கள் வந்து இந்த நாட்டினுடைய இதயங்கள் என்று நாம் ஒரு பக்கம் சொல்றோம். ஆனால் கிராமங்கள் தான் ஜாதியத்தினுடைய இதயமாகவும் மூளையாகவும் ரத்த ஓட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் இந்த மதுரையும் போன்ற மாவட்டங்கள் நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவர் பல மாநிலங்களை சந்தித்ததுல அவர் சில மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை ரொம்ப குறிப்பிட்டு வந்து சொல்றாரு. அதுல தமிழ்நாட்டை பொறுத்தளவு அம்பேத்கருடைய காலத்திலே அவர் சொன்ன பகுதி மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்துலதான் மிக அதிகமான ஜாதி ஒடுக்குமுறைகள் இன்னும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற உண்மை விவரங்களை வந்து அம்பேத்கர் அன்றைக்கே வந்து அவர் வந்து அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட இன்னும் தொடருதுன்றீங்களா? இன்னும் தொடர்கிறது. அதான் வேதனை இன்னும் தொடர்கிறது. அம்பேத்கர் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கும் தொடர்கிறது. நீங்க வந்து இன்றைக்கும் வந்து மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் தான் ரொம்ப கொடூரமான ஒரு ஜாதிய ஒரு வன்மத்தோடு ஜாதிய கொடுமையோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எந்த நிலையிலும் மேல வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில வந்து அவர்களை வந்து அடிப்படையில ஒரு மனிதனாவே மதிக்காம ஒரு விலங்குகளை கூட தங்களுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு நாய் மாடு இது மாதிரியான வீட்டு விலங்குகளை கூட வந்து அவங்க தெருவுக்குள்ள விடுறாங்க. ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அந்த பகுதிக்குள்ள போறத அவங்க மருந்துகள் கொடுக்கறத இவங்களால ஏத்துக்கிற முடியாது. நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து எத்தனையோ மருத்துவமனைகளை மருத்துவர்களாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த டாக்டர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க வந்து நான் வந்து இனிமே வந்து உங்கள்ட்ட மருத்துவமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வெறுத்து ஒதுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடுமையான ஒரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கே வைத்தியம் பார்த்தவர் வந்து எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தா கூட அதுல வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த முத்துச்சாமி என்கிற ஒரு மருத்துவர் நாமக்கல்லை சேர்ந்தவர் ஒடுக்கப்பட்ட அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட நபர்கள் கூட இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுக்கு இன்று வரைக்குமே வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து இவங்க வந்து மருத்துவ பணியாளர் ஒரு மருத்துவ பணியாளர்கள் நர்ஸ் பிரேமா என்கிற தனலட்சுமி வந்து ஒரு நர்சிங் முடிச்சவங்க.
அவன் நர்சிங் முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி அவங்க தேர்வாகி வந்திருக்காங்க. ஒரு தற்காலிக பணியாளர் தான். ஆனால் அவர்களுக்கே இன்றைக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள போய் உட்கார்றத அவங்களால ஏத்துக்கிற முடியாது. நீ எங்க பகுதிக்கு ஏன் வர்ற? எங்க பகுதிக்குள்ள உன் காலடியே படக்கூடாது என்பதுதான் அதனுடைய அடிப்படையான சாராம்சமா இருக்கு. உங்களுக்கு எங்கேயுமே பார்க்காத தீண்டாமை கொடுமைகள் மதுரை மாவட்டத்துல கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தீண்டாமை சுவர் புத்தப்புறத்துல ஒரு மிகப்பெரிய உலகமே திரும்பி பார்த்தது. என்னடா இன்னுமா சுவர் கட்டி தீண்டாமைய ஜாதிய கொடுமை இன்னுமா பண்றாங்க அப்படின்னு உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வன்கொடுமை தான் உத்தப்புறம் தீண்டாமை சுவர். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய தீண்டாமை சுவர்கள் ஆங்காங்கே இருந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடுகள் இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. ஆக எதை அடிப்படையாக வச்சோம்னா மதுரை போன்ற இந்த தென் மாவட்டங்கள்ல இந்த ஜாதிய வன்கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கு. அதை வந்து வெளிப்படையா வந்து அவங்க வந்து இப்ப சில பகுதிகளெல்லாம் கூட ஜாதிய உணர்வுகள் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து அதை வெளிக்காட்டாம சரி அரசாங்கத்துல வந்திருக்காங்க, ஒரு வேலைக்கா வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பக்குவப்பட்ட தன்மை சில பகுதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கூட வருகிறது. இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு அணிதிரட்டக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்ற வட மாவட்டங்களில் கூட இன்றைக்கு இது போன்ற ஒரு வன்கொடுமைகள், இது போன்ற ஜாதி அடிப்படையில நீ எங்க பகுதிக்குள்ள வரக்கூடாது, நீ இங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இல்லை. ஆனா மதுரை போன்ற மாவட்டங்கள்ல இன்றைக்கும் இத்தகைய ஒரு ஒடுக்குமுறைகள் இருக்குதுன்னா உண்மையாகவே நம்ம எல்லாரும் வைக்க தலைகுனிய வேண்டிய ஒரு ஒரு சம்பவமா நான் இதை பாக்குறேன். ஏன்னா வந்து சமீப காலம் அவங்களுக்கு தெரியும் நாங்குநேரியில வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் நன்றா படிச்சதுக்காக அது முதல்ல வந்து தலித்துகளை வந்து படிக்கவே கூடாதுன்னா இப்ப என்னன்னா நீ எப்படா நல்லா படிக்கலாம், நீ நல்லா படிச்சான்னு சொல்லி வாத்தியார் பாராட்டினதுக்காக அந்த மாணவரை போய் வீடு ஏறி போய் அடிச்சு வந்து அந்த பையனை வந்து கொடூரமான கொலை தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப அது மாதிரி மதுரை மாவட்டத்துல இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைகள் மதுரை இந்த ஜாதிய கொடுமைகளுடைய தலைநகரமாக மதுரை தான் இருக்கு. அதனால மதுரை மாவட்டத்தில் இன்னும் பல தீண்டாமை இன்றைக்கும் சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா குளத்திலே இறங்க முடியாது. குளம் கூட தனித்தனி ஜாதி அடிப்படையில் குளம் கூட தனித்தனியா இருக்கு. ஊரணிகள், கண்மாய்கள், இப்படி கிணறுகள் இதெல்லாம் கூட இந்த கிணத்துல நீங்க எல்லாம் வந்து குளிக்க கூடாது, இந்த கம்மாய்க்குள்ள நீங்க எல்லாம் வரக்கூடாது. அந்த கம்மாயில வந்து மீன் ஏலம் விட்டா கூட அந்த பொது சொத்துக்களை ஏலம் விட்ட போது கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏலம் எடுக்கக்கூடாது. மதுரை மாவட்டத்துல சென்னகரப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தலித் மக்கள் ஏலம் எடுத்ததற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. மதுரை மாவட்டத்துல தான் பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் நின்றதற்காக மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட 7 பேரை கொடூரமாக படுகொலை செய்தார். மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதி ரிசர்வ் ஒதுக்குனாங்க என்பதற்காகவே அந்த தொகுதியில 10 ஆண்டுகளாக தேர்தலே நடத்த முடியாத நிலைமை இருந்துச்சு. இங்க வந்து ஒரு மக்கள் வந்து பக்குவப்படாத ஒரு தன்மையில இன்னும் வந்து ஜாதி பிடிச்சி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கு வந்து மிக அதிகமாக இருக்கிறது நம்ம வந்து முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். முதல்ல இருந்தது கூட அதிகமா இருக்கு இல்லைங்க தோழர். இந்த திராவிட மாடல் எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுறது அதேதான், நீங்களும் அதே தான் சொல்றீங்க. திமுக அரசு அமைஞ்சதுக்கு பிறகு இந்த சாதிய வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு. இது திட்டமிட்டு செய்யக்கூடிய அரசின் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பண்றாங்களா, இல்ல எப்படி இத பார்க்கணும்? எதனால இப்ப வந்து அதிகமா வந்து இந்த சாதிய வன்கொடுமைகள் அதிகமா வருது? இதுக்கு முன்னாடி இல்லைங்களா இதெல்லாம்? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வன்கொடுமைகள் அதுவும் இருக்குது. அத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வன்கொடுமைகள் வந்து எப்படி இருந்ததோ அதை கொஞ்சம் கூட சற்றும் குறையாத அளவிற்கு இப்ப வந்து அந்த வன்கொடுமைகள் தொடர்கிறது. ஆனா இப்ப வந்து என்னன்னா வந்து இந்த ஜாதியவாதிகளுக்கு ஒரு பெரிய பலமாக பக்கபலமாக இந்துத்துவ சிந்தனையுடைய கருத்தியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை போன்ற சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வந்து இதை வந்து தூவம் போடுறாங்க. இதுல என்ன இருக்குது, ஜாதி தான் இந்த இந்தியானாலே அது ஜாதி தான், இந்தியானாலே இந்து மதம் தான், இந்து மதம்னாலே அது ஜாதி கட்டமைப்பு தான், ஜாதி கட்டமைப்பு இப்படிதான் இருக்கும், அதை ஏத்துக்கோங்க, இப்படிதான் இன்னாரும் இன்னென்ன வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு போக்கு தான் இன்றைக்கு வந்து அதை வந்து வெளிப்படையாக சமூக வலைதளங்களை கூட நீங்க பார்க்கலாம். சோசியல் மீடியால வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து வெளிவந்த மாமன்னன் என்கிற ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படத்துல ரத்னவேலு என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர். அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து புகழ் பாடி அந்த வில்லன் கேரக்டருக்கு வலு சேர்க்கின்ற விதமாக சோசியல் மீடியால அவ்வளவு கருத்துக்கள் பதிவிட்டாங்க. ரத்னவேலு கொண்டாடினாங்க. ஒரு வில்லனை வந்து எங்கேயாவது கொண்டாடுறது நம்ம பார்த்திருக்குமா? இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமாக்கள் அன்றைக்கு இருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பண்ணையார்கள் பண்ணையார்கள் ஏழைகள் என்று எடுக்கப்பட்ட படங்களா இருந்தா அங்க வந்து பாக்குற ஜனங்க வந்து பண்ணையார்களை திட்டதான் செய்வாங்க. அதுதான் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கின்ற ஒரு மரபு. இப்படி இன்றைக்கு அன்றைக்கு அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யாராக இருந்தாலும் வில்லனை வந்து திட்டக்கூடிய ஒரு நிலைமைதான் வரும். திட்டக்கூடிய ஒரு பார்வையாளர்களாகத்தான் படம் பார்க்கிறவங்களுடைய மனநிலை இருக்கு. ஆனா இன்றைக்கு வில்லனை போற்றக்கூடிய மனநிலைனா வில்லன் வந்து ஜாதியை தூக்கி பிடிக்கிறான். அதனால வில்லனை தூக்கி பிடிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து இவங்களுடைய மனநிலை வந்து அப்படி உருவாகிருச்சு அப்படின்னா உண்மையாகவே தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு நிலைமை. அதாவது வந்து திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக ஆட்சி என்று ஆட்சியில் யாரு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே திட்டமிட்டு வன்முறைகளை ஏற்படுத்தக்கூடியவங்க யாரு? திட்டமிட்டு வன்முறைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஜாதியவாதிகள். ஜாதிவாதிகளுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய மதவாதி, மதவாதிகளுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதி. இந்த ஜாதி மதம் அரசியல் என்கிற இந்த கூட்டு என்பது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கு. அதனால இதுக்கு பின்பா வந்துட்டு முன்னாடி இருந்த விட கூடிட்டே இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட உரையாடல் அதிகமா இருக்கு. வெளிப்படையா தெரிகிறது. பல கிராமங்கள்ல வந்து தெரியல. இப்போ வந்து சமீபத்துல உங்களுக்கு உடுமலைப்பேட்டை பக்கத்துல ராஜாவூர் என்கிற ஒரு கிராமத்துல தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் செருப்பு அணிந்து அந்த ஊருக்கு உள்ள அவங்களால போக முடியல. செருப்பு அணிந்து போகக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒருங்கிணைப்புல வந்து எல்லா இயக்கங்களுமே நாங்க சேர்ந்து பண்ணோம். அப்போ இன்றைக்கும் செருப்பு போட்டு நடக்க முடியாத கிராமங்கள் நிறைய இருக்கிறது. நாம எங்கேயோ ராக்கெட் விட்டுட்டோம், எங்கேயோ மேல போயிட்டோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கும் ஒரு மருந்து கொடுப்பதில் கூட நீ மருந்து கொடுத்தும் நான் வந்து உயிர் வாழ்றதா, நீ ஊசி போட்டு நான் வந்து அதுல பயனடைகிறதா, அப்படிப்பட்ட உன் ஊசியை வேண்டாம், உன் மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஜாதியத்தை வந்து அவ்வளவு தூக்கி பிடிக்கின்ற அந்த அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஒரு நடவடிக்கைகள் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்புலமாக பார்ப்பனிய அரசியல் என்று சொல்ல பார்ப்பன அரசியல் தான் இந்த அத்துணை விதமான ஜாதியத்துக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்ல அத்துணை சமூகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் எதிரி பார்ப்பனியம் தான். இன்றைக்கு பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் கைகோர்த்து இருக்கிறது. பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக நான் சொல்வது பார்ப்பனியம் என்கிற கருத்தியல் பார்ப்பனர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளா கூட இருக்கு அந்த பார்ப்பனிய சிந்தனை. யாருக்கெல்லாம் சாதி ஆணவம் இருக்கு அவங்க எல்லாருமே பார்ப்பனியம். ஆமா, அப்படிதான் நம்ம வந்து பார்ப்பனியத்தை உள்வாங்கியவர்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு போக்கு என்பது மதுரை மாவட்டத்தில் சேக்கிப்பட்டி கிராமத்தில் நடந்த இந்த ஒரு வன்கொடுமை வன்முறை தாக்குதல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விடப்பட்ட சவால், ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு சவால், இந்த ஆட்சிக்கு விடப்பட்ட சவால். இந்த ஆட்சி இரும்பு கரம் கொண்டு இது போன்ற நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன். ஆதித்தமிழர் கட்சி மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அத்துணை இயக்கங்களுமே வேங்கை புயல் போன்ற பிரச்சனைகள், நாங்குநேரி போன்ற பிரச்சனைகள், இப்போது சேக்கிப்பட்டி பிரச்சனை, இப்போது திமுகவுடைய ஆட்சி காலத்திலையும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக வேதனையோடு நாங்க வந்து பார்க்கிறோம். அதனால திமுக ஆட்சி ஒரு பார்ப்பனிய அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னிறுத்துகின்ற ஆட்சியாக நீடித்து வருகிறது. முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அவருடைய பின்தொடர்ந்து வருகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சனாதனத்தை கடுமையாக பேசுகின்ற ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சனாதனத்தை பின்பற்றி ஜாதியத்தை தூக்கி நிறுத்துகின்ற ஜாதி வரி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற இந்த குமார் என்கிற அழகன் மாதிரி எத்தனையோ குற்றவாளிகள் இந்த தமிழ்நாட்டுல வந்து இன்றைக்கு உழைவிட்டு தான் இருக்காங்க.
மதுரை மாவட்டம் வந்து ஒரு உதாரணம் மட்டும் இல்ல, மதுரை மாவட்டம் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் ஜாதி மயம் தான் அதிகமா இப்ப இருக்கு. அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்க? இல்ல அரசு வந்து இப்போ வந்து வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்துல வந்து அவரை வந்து கைது பண்ணிக்கிறாங்க. இது வந்து போதாது. ஆ, அவர் வந்து ஒரு சரி. குண்டர் சட்டத்திற்கு அடைக்கப்படணும். அதே மாதிரி இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைகள் எங்கு நிகழ்ந்தாலும் அதை வந்து உடனடியாக வந்து அதை மத்த அந்த குற்றம் செய்தவர்கள் ஆஹ், குற்ற உணர்வோடு அதை பார்க்கின்ற அளவிற்கு அந்த செய்தியை வந்து விளம்பரப்படுத்த வேண்டும், ஊடகங்களை கொண்டு வரணும், அவர்களுக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை பார்த்து மற்றவங்க குற்றங்கள் செய்வதற்கு பயப்படும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை அல்லது வந்து இதை வந்து ஒரு பிரச்சாரமாக இன்னைக்கு தீண்டாமை ஒழியணுங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து ஒரு எய்ட்ஸ்ங்கிற நோய்க்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றீங்க? ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நீங்க ஓட்டும் போது ஹெல்மெட் போடலன்னா எவ்வளவு கடுமையா நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க? அந்த மாதிரி இந்த ஜாதிய பிரச்சனைகளை, தீண்டாமை பிரச்சனைகளை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து, ஏன்னா இந்த ஜாதியத்தை தீண்டாமையை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் நினைச்சா மட்டும் அதை வந்து ஒழிக்க முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏன் பார்ப்பனர் சமூகத்தில் இருக்கிறவர்கள் கூட இந்த ஜாதி இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கு. இந்த ஜாதியத்தை தூக்கி பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதுவும் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த நடவடிக்கைகளை பார்த்து மௌனம் காக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த இந்த சைலண்ட், அதுதான் வந்து சைலண்ட் இஸ் த வயலண்ட். சைலண்டா இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியல. அப்போ அதை அவங்க வெளிப்படையா பேசணும். அந்த ஊர்ல நான் கேட்கிறேன், இந்த மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்வாணமா இழுத்து செல்லும் போது அதே மணிப்பூரை சேர்ந்த சில பெண்கள் திரண்டு வந்து அந்த குற்றவாளியுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி அந்த பெண்களுக்கு ஆதரவாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வந்தாங்க. அந்த மாதிரி ஆமாம். சேக்கிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து குற்றவாளியை வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் அவனை ஆதரிக்காம அவன் தப்பு பண்ணிக்கிறான், அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் அதை வந்து ஒரு சிறப்பான கருத்து பிரச்சாரங்களை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது இயக்கம் சார்ந்த அல்லாது தமிழ்நாடு அரசே இதை வந்து முன்னெடுத்து போகணும். இது போன்ற ஜாதிய கொடுமைகளை, தீண்டாமை வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சிறு வயதில் இருந்தே அது ஒரு பெரிய குற்றம், அது ஒரு பாவச் செயல் என்கிற எழுதப்பட்ட வாசகங்களை உண்மையாகவே மக்களுடைய மனங்களில் உணர்த்துகின்ற அளவிற்கு அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது வந்து தமிழ்நாடு அரசு மட்டுமில்ல, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்லை நம்ம சொல்றோம். அதே நேரத்துல மற்ற மாநிலங்களையும் இந்த ஜாதிய ஒரு வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பெடுக்கும். இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி அரசு பொறுப்பேற்ற அந்த 10 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஜாதி வன்கொடுமை தாக்குதல்கள், அதற்கு பின்பாக இருக்கின்ற நிலைமைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகள்ல மிக அதிகமாக மிக கொடூரமான வன்கொடுமை தாக்குதல்கள் இந்த 10 ஆண்டுகளும் அதிகரிச்சிருக்கு. குற்றவாளிகளுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. குற்றவாளிகள் என்ன செய்யறான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சரி சிறைவாசம் அனுபவிச்சுட்டு வந்து ஒரு அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை கூட முழுமையாக பெறாமல் பாதையிலே வெளியே வந்துறாங்க. நன்னடத்தை விதியை காட்டியோ ஏதோ அரசியல் காரணங்களை காட்டி வெளியே வந்துறாங்க. சோ இது போன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் இந்த குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்படணும். இது மாதிரியான கிராமங்களை வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் என்ன சொல்கிறது, வன்கொடுமைகள் நடப்பது போன்ற நிலைமை இருந்தது என்று சொன்னால் அதை அரசே கண்டறிந்து அதை முன்கூட்டியே தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் தான் அந்த சட்டம் சொல்கிறது. ஆனா இவங்க வந்த பிறகுதான் அதுக்கு போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடவடிக்கைன்னா ஒண்ணுமே இல்லை. சோ அதை வந்து அந்த மாதிரி அரசு யாரும் வந்து புகார் கொடுக்கறது இல்லைங்க சொல்ல. இது நடந்திருக்கு, வெளியே வருது. இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு, வெளியே வந்திருக்குது, மீடியாவுல வந்திருக்குது, அரசு நடவடிக்கை எடுக்குது. பாதிக்கப்பட்ட யாரும் இப்ப எனக்கு இந்த இழிவு நடக்குதுன்னா யாரும் வந்து புகார் கொடுக்க முன் வரது இல்லை இல்லைங்களா? இல்ல இது புகார் கொடுக்காமலே அரசாங்கம் ஒரு ஆய்வு செய்யணும், ஒரு ரிசர்ச் ஒண்ணு நடத்தணும். அதாவது வந்து இப்போ வந்து என்ன மாதிரியான தீண்டாமை வடிவங்கள், எத்தனை வடிவங்கள் இருக்குது,
எத்தனை இடங்கள்ல தீண்டாமை வன்கொடுமைகள் இருக்கிறது. அதாவது இரட்டை டம்ளர் முறை ஒண்ணு மட்டுமே தீண்டாமை கிடையாது. இரட்டை டம்ளர் முறை இருக்குது, இரட்டை சுடுகாடு முறை இருக்குது, இரட்டை குளம் இருக்குது, இரட்டை ஏரி இருக்கிறது. எல்லாத்துலயும் இரண்டு இரண்டா தான் இருக்குது. இருக்கக்கூடிய ஊரே வந்து ஊர் வேற, காலனி வேற, அப்படிதான் இருக்குது. ஆமா. சோ அதனால வந்து இந்த ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை வந்து ஒரே இந்தியாவை கொண்டு வரணும்னா அரசாங்கம் தீவிரமான முயற்சி எடுக்கணுங்கிறது தான் ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்து. அதுக்குதான் நம்ம திமுக அரசாங்கம் கூட ஒரு சட்டம் ஒண்ணு போட்டாங்க. சுடுகாடு அனைத்து சாதியிலும் ஒரே இடத்துல கிராமம் சாதி பாகுபாடு இல்லாத கிராமம் எந்த கிராமமோ அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்காக கொடுத்தது தானே. அதெல்லாம் முன்னெடுத்து கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அரசினுடைய நடவடிக்கைகள் சில நடவடிக்கைகள் வந்துட்டு உண்மையாக ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கிறார். ஆனால் அதற்கு ஆதரவாக அதற்கு வந்து உண்மையாவே அவரை போன்ற ஒரு கருத்தியல் மிக்க தொண்டர்களாக, தோழர்களாக, நிர்வாகிகளாக திமுகவும் இருக்கணும், அதிமுகவும் இருக்கணும். அது மேலிருந்து கீழாக வரக்கூடிய அத்துணை பேர் மத்தியிலும் அந்த உணர்வுகள் இருந்தால்தான் ஜாதியை குறைந்தபட்ச தீண்டாமையாவது ஒழிக்க முடியும். அது இல்லைன்னு சொன்னோம்னா இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. நாம எத்தனை வருஷமா வந்து இதை ஒழிக்க நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திதான் இருக்கு. எத்தனை வருஷம் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே பேசிட்டு இருக்க முடியும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக மற்ற சமுதாய மக்களும் நேரடியாக களத்துக்கு வரணும். அப்படி வரும்போதுதான் வந்து அதை வந்து நிச்சயமாக ஜாதியத்தை வந்து ஒழிக்க முடியும். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. மௌனம் காக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. ஜாதியை தூக்கி ஒரு ஊர்ல வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா வெறும் 10 பேர் மட்டும்தான் ஜாதியை பத்தி நம்ம ஜாதி அப்படி, நம்ம ஜாதி இப்படி, நாம வந்து அவ்வளவு பெரிய ஆளு, அவங்களோட இறங்கி போறதா அப்படின்னு ஒரு 10 பேர் தான் பேசுவாங்க. அந்த அந்த கொடுமையை எதிர்த்து பேசுறவங்க வந்து ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி 90% பேர் 88-90% பேர் என்ன செய்வாங்கன்னா கம்முன்னு இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. இந்த கள்ள மௌனம் தான் பிரச்சனைக்குரியது. அப்ப இந்த மௌனத்தை உடைத்து எல்லாருமே வெளிப்படையாக பேசணும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். சரிங்க சார். நல்லது, ஒரு கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி தோழர். மிக்க நன்றி.